எல்லாம் டோமோடாச்சி கேம் சீசன் 1 பார்த்துருப்பீங்க. ஆனா சீசன் 2 பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அதை இன்னும் அனிமேட்டே பண்ணல. சில பேர் மாங்கா படிக்க பிடிக்காம அவங்க அனிமேஷன்ல உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோல சீசன் 2 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் ஆகும். மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல டோமோடாச்சி கதை சீசன் 2 என்னதுடா, அந்த ட்விஸ்ட் என்னதுடான்னு. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ பாத்தீங்கன்னாக்கா கதை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குயிக் ரீகேப்ல இருந்து போவோம். இந்த கேம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யுவிச்சி அப்புறமா அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு கேம்னு சொல்றாங்க. அந்த கேமுக்குள்ள போறதுக்கான முக்கியமான காரணமே என்னன்னு தெரியுமா? அந்த கேம்ல அவங்களுடைய ட்ரஸ்ட் என்ன எப்படி இருக்கு, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த கேமுக்கே போறாங்க. ஸோ இந்த கேமுக்குள்ள போறது யார் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூஇச்சி போறாரு, அப்புறமா ஷிபேன்னு ஒருத்தவங்க போறான், அப்புறமா டென்ஜின் ஒருத்தவங்க போறாங்க, அப்புறம் கோகோரிகோ, அப்புறமா பாத்தீங்கன்னாக்கா ஷிகோஹோன்னு போறாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா சீசன் 1 மெம்பர்ஸ். இவங்கெல்லாம் போயிட்டு அந்த கேம் விளையாடுறாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டென்ஜி இருக்காருல்ல, இவர் பாத்தீங்கன்னாக்கா இன்டெலிஜென்ட் ஸ்ட்ராட்டஜிக் பட் இன்செக்யூரா இருப்பாரு. இவருக்கும் பாத்தீங்கன்னாக்கா யூஜிக்கும் ஃபர்ஸ்ட் சீசன்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சண்டை மாதிரி காட்டுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் சீசன்ல அந்த சண்டை முடிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் பாத்தீங்கன்னாக்கா சீசன் 1. சீசன் 1 எங்க முடியுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யூஇச்சி பாத்தீங்கன்னாக்கா உடம்பு ஃபுல்லா அடிபட்டுருவாரு. ஏன்னாக்கா நம்மளுடைய கோகோருகோவை பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தன் கடத்தி எடுத்துட்டு போயிட்டு நம்ம யூஇச்சி கூட ஒரு கேம் விளையாடுவான், ஃபைனல் கேம் அதுதான் சொல்லி. ஆனா அது ஒரு ஃபேக்கான கேம். ஸோ அதுல பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூஇச்சி பாத்தீங்கன்னாக்கா அவனையே மேனிபுலேட் பண்ணி அவங்கிட்டே சைக்கோத்தனமா நடந்து அந்த பொண்ணையும் காப்பாத்துவாரு. பட் நம்ம யூஇச்சி பாத்தீங்கன்னாக்கா அன்கான்சியஸ் ஆயிடுவாரு. ஸோ அந்த இடத்துல விட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா சீசன் 2 எங்க ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா நம்மளுடைய ஷிபே இருக்காரு பாத்தீங்களா, ஷிபே பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு இடத்துல கோர்ட் மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த இடத்துல ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஷிபே பாத்தீங்கன்னாக்கா இன்னசென்ட்டா இல்ல கில்ட்டியான்னு சொல்லி ஒரு கேம் விளையாட போறாங்க. ஸோ இந்த கேம் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் விளையாட போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட டென்ஜி அப்புறம் கோகோரிகோ தான். ஏன்னா நம்ம யூஇச்சி பாத்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா இவர் நம்மளோட ஷிபே இன்னசென்ட்டான்னு சொல்லி கில்ட்டா இல்லைனாக்கா எப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக வந்துக்கிறாங்க. ஸோ இவர் பாத்தீங்கன்னாக்கா ஏன் கில்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா 3-4 பேர் வராங்க. ஃபர்ஸ்ட் விட்னஸ் ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு என்ன சொல்றானாக்கா ஷிபே என்னை என் ரூம்ல அட்டாக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லி. செகண்ட் விட்னஸ் என்னன்னாக்கா ஒரு மெய்ட். இவங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஷிபேவோட வீட்டுல வேலை செய்யறாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா நம்ம ஒரு பொண்ணு பார்த்தோம் பாத்தீங்களா ஷிகோஹோன்னு, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யாரு ஷிபே பாத்தீங்கன்னாக்கா வயலேட் பண்ணிட்டாரு. இவர் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ரூம்ல அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிட்டு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணாருன்னு சொல்லி அந்த மெய்ட் சொல்றாங்க. அந்த ரூம்ல சத்தம்லாம் கேட்டுதான் அந்த பொண்ணு கடைசியா அழுத்துட்டு ஓடிச்சுன்னு சொல்லி இந்த மெய்ட் சொல்றாங்க. தேர்ட் விட்னஸ் பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணோட அண்ணன். இவர் பாத்தீங்கன்னாக்கா என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த என் தங்கச்சி பாத்தீங்கன்னாக்கா இவன் பிரெக்னென்ட் ஆகிட்டான்னு சொல்றாங்க. நாலாவதா பாத்தீங்கன்னாக்கா ஒருத்தர் அந்த வீட்டுல வேலை செய்யறவங்க என்ன சொல்றாங்க ஷிபே அவங்களோட ஓன் ஃபாதர் பாத்தீங்கன்னாக்கா கில் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி 4 பேர் குற்றத்தை சாட்டுறாங்க நம்ம ஷிபே மேல. இதை கேட்ட உடனே பாத்தீங்கன்னாக்கா நம்ம டென்ஜியும் கோகோரியோ என்னடா நடக்குது, இது 3 கேஸ் இப்படி வந்தது, இன்னொரு கேஸ் டிஃப்ரெண்டா வந்ததுன்னு சொல்லி பாக்குறாங்க. ஸோ நம்ம ஷிபே பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா மவுத் எல்லாம் கவர் பண்ணிட்டாங்க, ஒரு பேசவே முடியாது. ஸோ இவங்க தான் பாத்தீங்கன்னாக்கா எப்படியோ கண்டுபிடிக்கணும். அதனால பாத்தீங்கன்னாக்கா நம்ம டென்ஜியும் கோகோரியும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 10 நாள் கேப் எடுத்துக்கிட்டு எல்லாத்தையுமே பாக்குறாங்க. எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன க்ளூ கிடைக்கும், எப்படிலாம் கிடைக்கும்னு சொல்லி எல்லாருமே ட்ரை பண்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் என்ன சொல்றாங்கக்கா, நீ பாத்தீங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு 30 பில்லியன் காசு கொடுத்துட்டீங்கக்கா நாங்க ஷிபே விட்டுருவோம், இல்லைனாக்கா நீ அவர் கில்ட்டி இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணு சொல்றாங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றதுன்னே தெரியாம கடைசியா பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய டென்ஜி ஒரு பொண்ணு ஸ்கூல்ல லவ் பண்ணும். ஸோ அந்த பொண்ணுக்கு சொல்லி நீ எல்லா பசங்கிட்டையும் காசு கலெக்ட் பண்ணி என்கிட்ட கூட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான் நம்ம டென்ஜி. அதனால பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கேட்க போறவ பாத்தீங்கன்னா நம்ம டென்ஜி பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா வேணாம் அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம டென்ஜி பண்றாரு. ஸோ இந்த நாள பாத்தீங்கன்னாக்கா நம்மளோட இதை முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம டென்ஷன் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா விட்டுருவாரு. ஸோ நம்ம டென்ஷன் கோகோரியும் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே வருவாங்க எப்படி இவனை காப்பாத்துதுன்னு தெரியாம. ஸோ கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய யூஇச்சி பாத்தீங்கன்னா உள்ள என்ட்ரி ஆவார். இவர் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் இருந்து என்ட்ரி ஆகி அந்த வந்தாங்க பாத்தீங்களா அந்த விட்னஸ், அவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னாக்கா திருப்பி நான் பேசணும்னு சொல்லி நம்ம யூஇச்சி வராரு. ஸோ அவங்க எல்லாரும் நான் திருப்பி பேசணும்னு சொல்லி நம்ம யூஇச்சி பாத்தீங்கன்னா எல்லாருமே கூட்டு வச்சு அவங்க எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் பாத்தீங்கன்னா அப்படி எல்லாரும் கூடயும் பேசுறதுனால பாத்தீங்கன்னாக்கா அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் புரிஞ்சுக்கிறாரு. இவங்க எல்லாம் எப்படி சொல்றாங்க, அவங்களோட டைம் லைன் எப்படி இருக்கு, ஸோ இவங்களோட ஸ்பீச் பேட்டர்ன் எப்படி இருக்கு, இது யாராவது சொல்லி கொடுத்து வர மாதிரி இருக்கான்னு சொல்லி நம்மளுடைய யூஜி எல்லாத்தையுமே நோட் பண்றாரு. அப்படி எல்லாத்தையுமே அவர் நோட் பண்ணி கடைசி நேரத்துல என்ன தெரியுமா பண்றாரு, நம்மால் பாத்தீங்கன்னா கடைசி நேரத்துல ஒன்று பண்ணுவாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி ஒன்று நடக்கும். என்னதுனாக்கா நம்மளோட யூஜி ஹாஸ்பிட்டல் வந்தோடனே பாத்தீங்கன்னா நம்ம கோகோரிகோ இருக்காங்க பாத்தீங்களா, நம்ம கோகோரிகோ பாத்தீங்கன்னாக்கா
அவரோட டீச்சர் கிட்ட போயிட்டு நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா அவரை லவ் பண்றேன்னு சொல்லி நம்ம டீச்சரை அவர் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜாலியா இருக்குன்னு சொல்லி வருவாரு, அதை நான் போட்டோ பிடிச்சி வச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு அதை கரெக்டா எக்ஸிக்யூட்டிவ் பண்றாங்க. அதை எக்ஸிக்யூட் பண்ணி அந்த டீச்சர் கிட்ட இருந்து எல்லா காசையும் வாங்கிட்டாங்க. காசு வாங்கிட்டு இந்த கோர்ட்ல சப்மிட் பண்ணிட்டு நம்ம யூஜி வந்து பாத்தீங்கன்னா வாதாட வருவாரு. ஸோ எங்களுடைய வந்து பில்லெல்லாம் அடிச்சுட்டோம், நாங்க வாதாடுவோம்டா இப்படின்னு சொல்லி நம்மளுடைய யூஜி உள்ள ஒரு ஸோ இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னாக்கா நம்ம யூஜி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நோட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அப்படி அவர் நோட் பண்றப்ப பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அங்க சொன்னதே தான் இங்கேயும் சொல்றாங்க. பட் அவங்க குரல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தடுமாற்றம் மாதிரி தெரியுது. ஸோ இந்த அவர் வந்து புரிஞ்சு நம்ம யூஜி நம்மளுடைய ஷிபேவோட மென்டல் ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா கிராஷ் பண்ணதுக்காக தான் இந்த ஒரு கேம் நடத்துறாங்க. ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படியா உடைக்கணும்னாக்கா நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் மேனிபுலேட் பண்ணணும்னு சொல்லி நம்ம அது புரிஞ்சுக்கிட்டு வர ஒவ்வொருத்தவங்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவங்களுடைய ஸ்பீச் பேட்டர்னை உடைக்கிறாரு. ஸோ அவங்களே மேனிபுலேட் பண்றாங்க. அப்படி நம்ம ஆள் ஃபர்ஸ்ட்டுக்கு அதை கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்லுது, சிபே வந்து அன்னைக்கு உன் கூட இல்லை, சிபே வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் அவங்க அப்பாவை பொண்ணான்னு சொல்லி இன்னொருத்த வந்து சொல்றான் அப்படின்னு நம்ம ஆள் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அந்த பொண்ணு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து தப்புன்ட்டு முடிச்சுக்கிறாரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட பொண்ணை வந்து பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க சொல்றாங்க பார்த்தீங்களா, அந்த கேஸையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆள் உடச்சிருவாரு. ஸோ உனக்கு ஒரு தங்கச்சியே இல்லடா நீ சொல்றதுல அப்படின்னு பார்த்து சொல்றாரு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா 4வது கேஸ் வந்து என்னன்னாக்கா அவங்களோட அப்பா நீ தான் கொண்டுன்னு சொல்றாங்க. பட் அது ஒரு சூசைட் கேஸ்ன்னு சொல்லி நம்ம யூஜி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. பட் அந்த செகண்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, அந்த செகண்ட் ஒன்னு பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு அழுத்துட்டு வெளியே வந்ததான் பாத்தீங்க, உள்ள என்ன வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஸோ அதனால நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஃபேக் அக்யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி நீங்க பண்ணீங்கன்னாக்கா கேட்டு உங்க மேல வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சிபே அவன் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய சிபே சொல்றான், நான் வந்து அவளை எதுவுமே பண்ணல, நான் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவ என் ரூமுக்கு வந்தா, அவ என் ரூமுக்கு வந்துட்டு என்கிட்ட வந்து தப்பா பேசினா, என் அப்பா பத்தி என்கிட்ட அவன் குறை சொல்லிட்டு இருந்தா, அவன் அப்புறமா பாத்தீங்கன்னா அவ என்னையும் வந்து தப்பா பேச ஆரம்பிச்சிட்டா, என் அப்பா மாதிரி நானும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா எனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு கோவம் வந்து என்ன பாத்தீங்கன்னா நான் அவளை சவுத்துல கார்னர் பண்ணிட்டேன். அப்படி கார்னர் பண்ண உடனே பாத்தீங்கன்னா அவன் ட்ரெஸ் ஒரு ஷார்ப்பான பொருள்ல மட்டும் கிழிஞ்சிருச்சு. அப்படி கிழிஞ்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா நான் அவன் மேல ஒரு மார்க் பார்த்தேன். அந்த மார்க் ரொம்ப பெருசா இருந்தது, ஏதோ அடிப்பட்டு வந்த மாதிரி இல்ல, யாரோ அவளை டார்ச்சர் பண்ணி வந்த மாதிரி இந்த மார்க் சொல்லி நம்ம சிவா சொல்ற. அதுமா அவள் எழுதிக்கிட்டு அவள் ட்ரெஸ் எடுத்து வெளியே ஓட்டா. அப்பதான் அந்த மெயில் வந்து அவளை பார்த்தா அப்படின்னு சொல்றான் நம்மளுடைய சிவே. இப்படி சொல்ல உடனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கும் புரியுது, சரி ஓகே இதுதான் நடந்ததா, பரவாயில்ல நம்ம அடுத்த கேம் போலாம், அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அடுத்த கேம் பாத்தீங்கன்னா பிரிசம் கேம். சோ இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாக்கா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேம் பாத்தீங்கன்னா அடுத்த எபிசோட்ல நான் அப்லோட் பண்ணுவேன். சோ இதை பார்க்கணும்னாக்கா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய ஷிகோவுக்கு என்ன ஆச்சு, இதோட மெயின் வில்லன் யாரு, இதோட முக்கியமான ட்ரெய்லர் யாருன்னு சொல்லி ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா வரும். நம்ம நம்பர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கடைசியில் நம்ம ஏமாத்தி விட்டுருவாங்க. ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா டோமோலஜி கேம். ஸோ இதுல நம்மளே ஒரு கேரக்டர் ஆகி விட்டுருவாங்க. தேங்க்யூ.